தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எந்த ஒரு பொருளையுமே கடவுள் ஒழுங்கின்மையா வெறுமையா அசிங்கமா படைக்க மாட்டார். அப்போ நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை ஒழுங்கற்று கேவலமா ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறதில்ல. ஆனா நீங்க செய்யற காரியத்தை யாரும் உங்களுக்கு தெரியாம கெடுக்கிறாங்க, அப்படித்தானே? நான் எதை செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டேது, எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தான் நினைக்கிறீங்க. கவனிச்சிக்கிறாங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அந்த இடத்துல இருள் இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஆனா இருள் இருந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருக்காரு. உங்க காரியத்தை கெடுக்கிறவங்க, உங்க காரியத்தை சிதைக்கிறவங்க அதை கடவுள் பார்க்க மாட்டார்னு நினைக்கிறாங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் இருந்த இடத்துல தேவனும் அங்கே இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். உங்கள் காரியங்களை மாறுதலாய் மாற முடியுவார். கண்டிப்பாக அவர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நிச்சயமாய் மாற்றுவார். இருள் இருந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஆமேன்.